ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2020 ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் க்ரைம் த்ரில்லர் மூவி. படத்தோட பேர் அ கில்லர் இன் மை ஹோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஹீரோயினோட ஹஸ்பண்ட்க்கு சடனாக ஹார்ட் அட்டாக் வருது. தான் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ண இன்னொரு ஃபேமிலியை ஹீரோயினுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறாரு. 6 months கழிச்சு அந்த சீக்ரெட் ஒய்ஃபும் அவங்களுக்கு பிறந்த பையனும் ஹீரோயினோட வீட்டுக்கே வந்து உதவி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட லைஃப்பில் பல சம்பவங்கள் நடக்குது. அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, மோட்டிவ் என்னன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். படத்தோட ஓப்பனிங் சீனில் நைட் டைமில் ஒரு வீட்டில் ஏதோ ஒரு ஈவெண்ட் மாதிரி நடந்துகிட்ருக்கு. அங்கே நிறைய கெஸ்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அங்கே ஒரு யங் கேர்ள் இருக்காங்க. இவங்க பேர் ஹோலி. இவங்களை யாரோ வெளியே வான்னு சொல்லி கூப்பிடவும் அவன் பின்னாடியே போகிறாங்க. அது யாருன்னு நமக்கு காட்டல. என்ன விஷயம்னு கேட்டுக்கிட்டே வீட்டுக்கு பின்பக்கம் ஹோலி போகிறப்ப ஹூடி போட்ட ஒரு ஸ்ட்ரேஞ்சர் சடனாக வந்து ஹோலியை பிடிச்சி வாயில் கர்ச்சீஃபை வச்சு கட்டுறான். அந்த ஸ்ட்ரேஞ்சரும் ஹோலியை வெளியே கூட்டிகிட்டு வந்தவனும் சேர்ந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு போகிறாங்க. அப்படியே கட் பண்ணி இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு கதை ஆரம்பிக்குது. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். பேர் ஆலிசன். ஈவெண்ட் ஆர்கனைசராக இருக்காங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் பேர் ராயன். இவர் ஒரு லாயரு. இவங்களோட பொண்ணு வேறு யாரும் இல்லை, ஓப்பனிங் சீனில் காமிச்ச ஹோலி தான். இவங்க ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு. தன்னோட அப்பா மாதிரியே லாயர் ஆகணும்னு ஹோலி ஆசைப்படுறாங்க. அடுத்த வருஷம் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேமஸ் லா யூனிவர்சிட்டியில் ஹோலிக்கு அட்மிஷன் கிடச்சிருக்கு போல். அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வீட்டில் ஒரு பார்ட்டி நடந்துகிட்ருக்கு. பார்ட்டிக்கு ஹோலியோட பாய் ஃப்ரெண்டும் வந்திருக்காரு. ஹோலி பியானோ வாசிச்சு காட்டவும் எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க. நம்ம இந்த வீக்கெண்ட் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஹஸ்பண்ட்க்கு சடனாக ஹார்ட் அட்டாக் வருது. அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு கீழே விழுந்துடுறாரு. அடுத்த சீனில் ஹீரோயினும் ஹோலியும் ஹாஸ்பிட்டலில் ஐசியூக்கு வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டை செக் பண்ண டாக்டர் அவரோட ஹார்ட் ரொம்ப வீக்காக இருக்கறனால சர்ஜரிலாம் பண்ண முடியாது, எப்போ வேணால் உயிர் போயிடும்னு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதை கேட்டு ஹீரோயினும் ஹோலியும் கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ஹஸ்பண்டை நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணதும் ஹீரோயினும் ஹோலியும் போய் பார்க்குறாங்க. அவர் பக்கத்தில் உட்காந்து எல்லாம் சரியாயிரும்னு ஆறுதலாக பேசுகிறாங்க. அப்போது ஒரு டீனேஜ் பையன் அமைதியாக உள்ளே வந்து நிற்கிறான். தம்பி, வெளியாளுங்களாம் இங்கே வரக்கூடாதுன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு லேடியும் அங்கே வராங்க. ஹஸ்பண்டு ஆக்சிஜன் மாஸ்கை கழட்டி இது என்னோட பையன் ஜோஷ்வான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. என்ன சொல்கிறீங்கன்னு ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. என்னை மன்னிச்சிடு, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன்னு ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. ஹீரோயினுக்கு தெரியாமல் ஹஸ்பண்ட் ஒரு லேடி கூட பழகிருக்காரு. அவங்களுக்கு பிறந்த பையன் தான் இந்த ஜோஷ்வா. இவனை நல்லா பார்த்துக்கோன்னு ஹீரோயின் கிட்ட ஹஸ்பண்ட் ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. இவர் சாகர் நிலைமையில் இருக்கிறனால ஹீரோயினும் சரின்னு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறாரு. 8 மாதம் கழித்து அடுத்த சீன் ஆரம்பிக்குது. ஒரு ஹார்ட் ஹெல்த் ஃபவுண்டேஷன் சார்பாக ஃபண்ட் ரைசிங் ஈவெண்ட் நடக்கிறத காட்டுறாங்க. இதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணது ஹீரோயின் தான். வரப்போகிற கெஸ்ட்ஸ் முன்னாடி ஸ்பீச் கொடுக்கறதுக்காக ஹீரோயின் ரெடி ஆகிட்டுருக்காங்க. இவங்க கூட ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. இவங்க பேர் மெலிசா. ஹீரோயினுக்கு ஒர்க்குக்கு உதவியாக இருக்கிறது இவங்க தான். இவங்கள ஃப்ரெண்டுன்னே சொல்கிறேன். ஹீரோயினோட ஹஸ்பண்ட் சீக்ரெட்டாக வச்சுருந்த ஒய்ஃபுக்கு இந்த ஈவெண்ட்டில் கேட்ரிங் வேலை கொடுத்துருக்காங்க போல். அந்த லேடியோட பேர் ஜென்னா. ஹீரோயின் ஸ்பீச் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற கேப்பில் அவங்களோட பேக்லேருந்து ஃபோனை யாரும் எடுக்கிறாங்க. அது யாருன்னு நமக்கு காட்டல. இதே நேரம் வரப்போகிற கெஸ்ட்டுக்காக கிச்சனில் டின்னர் ரெடி ஆகிட்டுருக்கு. ஹீரோயின் கிட்ட ரொம்ப வருஷமாக வேலை பார்க்குற ஒரு செஃப் எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஜோஷ்வா கிச்சனில் காய்கறியெல்லாம் கட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். அடுத்து செஃப் வெளியே நடந்து போகிறப்ப ஸ்டெப்ஸ் கிட்ட கேட்ரிங் யூனிஃபார்ம் போட்ட ஒருத்தர் ஃபோனை நோண்டிட்டு இருக்கதை பார்க்குறாரு. வேலை பார்க்காம இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டே அந்த ஆள்கிட்ட செஃப் போகிறாரு. ஹீரோயினோட ஃபோன் எடுத்தது இந்த ஸ்டாஃப் தான் போல. ஆனால் இவரோட முகத்தை நமக்கு காட்டல. பாஸோட ஃபோன் உங்ககிட்ட எப்படி வந்துச்சுன்னு கேட்டுக்கிட்டே ஃபோனை வாங்க செஃப் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஸ்டாஃப் ஃபோனை கொடுக்காம செஃப்பை படிக்கட்டில் தள்ளி விட்டுறாரு. தலையில் அடிபட்டு செஃப் ஸ்பாட்ல இறந்து போயிடுறாரு. ஸ்டெப்ஸு கிட்ட செஃப் இறந்து கிடக்குறாங்கன்னு மற்ற ஸ்டாஃப்ஸ் மூலமாக ஃப்ரெண்டுக்கு தெரிய வருது. ஒரு விபத்து நடந்துச்சுன்னு ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஹீரோயின் வந்து செஃப்போட பாடியை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயினும் ஹோலியும் நடந்த சம்பவத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸ்டெப்ஸ் கிட்ட செக்யூரிட்டி கேமரா எதுவுமே இல்லை. செஃப் தெரியாமல் கால் ஸ்லிப் ஆகி விழுந்துட்டு தான் போலீஸ் நினைக்கிறாங்களாம். மரணம் எந்த நேரத்துலையும் வரும் போலையேன்னு சொல்லிக்கிட்டே அப்பாவோட அஃபேர் டாப்பிக்கை ஹோலி எடுக்கிறாங்க. தன்னோட அப்பா சீக்ரெட்டாக ஒரு ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணதை ஹோலியால் டைஜஸ்ட் பண்ணவே முடியல. அவர்கிட்ட சீக்ரெட்ஸ் இருந்தாலும் நம்ம மேலே வச்ச அன்பு பொய் இல்லைன்னு ஹீரோயின் ஆறுதல் சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் இப்படி பண்ணிட்டாரேன்னு ஹீரோயினுக்கு வருத்தம் இருக்குது. ஆனால் அதையே நினச்சி சோகமாக இருக்க ஹீரோயின் விரும்பலை. அம்மாவும் பொண்ணும் அவரை ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க. பொண்ணோட சில ஹேபிட்ஸை பார்க்குறப்ப ஹீரோயினுக்கு ஹஸ்பண்ட் ஞாபகம் வருது. அதை பற்றி இமோஷ்னலாக பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பக்கமாக ஒரு கார் வருது. நம்ம வீட்டுக்கு யாரா வந்திருக்காங்கன்னு 2 பேரும் கன்ஃபியூஷனோட பார்க்குறாங்க. வந்தது ஜென்னாவும் ஜோஷ்வாவும் தான். இவங்க 2 பேரையும் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு ஹஸ்பண்டோட ஃபினரல் நடந்தப்பவே ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க போல். இப்போ எதுக்காக வந்தீங்கன்னு ஹீரோயின் கேட்க, என் பையனுக்காக தான்னு ஜென்னா சொல்கிறாங்க. ஜோஷ்வா விரலை வச்சு காதை பிடிச்சி இழுத்துக்கிட்டே தலையை குனிஞ்சு நிற்கிறான். பதட்டமாக இருக்கும்போது ஹீரோயினோட ஹஸ்பண்டும் இப்படி தான் பண்ணுவார் போல். அந்த பையனை பார்த்து ஹீரோயின் இறக்கப்பட்டு 2 பேரையும் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு பேசுகிறாங்க.
என்ன விஷயம்னா ஜென்னா வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி ஜென்னா அன்புக்காக ஏங்கிக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கூட அஃபேர் ஏற்பட்டிருக்கு. கொஞ்ச நாள்லேயே ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தப்பை உணர்ந்து விலகி போயிருக்காரு. ஆனால் அதுக்குள்ளே ஜென்னா ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க. அதனால ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தன்னோட பையனுக்காக ஜென்னாவை அப்பப்போ மீட் பண்ணி தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு. ஜோஷ்வா அவரை வேற யாரோ ஒரு அங்கிள்னு நினச்சி தான் வளர்ந்துருக்கான். இப்போ அவர் இல்லாதனால ஜோஷ்வாவோட எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு கவலைப்படுறேன்னு ஹீரோயின் கிட்ட ஜென்னா சொல்கிறாங்க. சொந்த பந்தம்னு யாருமே இல்லாத ஜென்னா ஹீரோயின் கை கொடுப்பாங்கன்னு நம்பி தான் இங்கே வந்திருக்காங்க. என் ஹஸ்பண்டை கைக்குள்ளே போட்டு வாழ்ந்துட்டு இப்போ என்கிட்டே பணம் கேட்டு வந்திருக்கியான்னு ஹீரோயின் கோவப்படுறாங்க. என் பையனுக்காக உதவி பண்ணுங்கன்னு ஜென்னா கண் கலங்கிக்கிட்டே கெஞ்சுறாங்க. ஹீரோயின் ஸ்ட்ரிக்டாக முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே வீட்டுக்குள்ளேருந்து பியானோ சவுண்டு கேட்குது. ஜோஷ்வா தான் வாசிச்சிட்ருக்கான். அதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ஹஸ்பண்ட் ஞாபகம் வருது. ஜோஷ்வா ரொம்பவே நல்ல பையன், நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுங்கன்னு ஜென்னா சொல்லவும் ஹீரோயின் மனசிறங்கி ஹெல்ப் பண்ணலான்னு டிசைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கிற வரைக்கும் கெஸ்ட் ஹவுஸில் தங்கிக்கங்கன்னு ஹீரோயின் சொல்ல உங்கள் மனசு யாருக்குமே வராதுன்னு ஜென்னா ஹீரோயினை கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் இந்த விஷயத்தை ஹோலிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஜென்னாவும் ஜோஷ்வாவும் ஒரு வகையில் பார்த்தா சொந்தம்தான், இன்னொரு வகையில் பார்த்தா யாருன்னே தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸு. அந்த 2 பேரையும் ஃபேமிலி மெம்பர்ஸாக ஹோலியால் ஏற்றுக்க முடியல. அவங்க இங்கே தங்கியிருக்கதையும் விரும்பலை. இருந்தாலும் ஹீரோயின் முடிவெடுத்தனால என்னமோ பண்ணிக்கோங்க, நான் படிப்பில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன்னு ஹோலி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் அடுத்து ஆஃபீஸ்க்கு போய் ஃப்ரெண்டுக்கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. உன் வாழ்க்கையவே பங்கு போட்ட பொம்பளைக்கு வீட்லேயும் பங்கு கொடுத்துட்டியான்னு ஃப்ரெண்டு திட்டுறாங்க. வேறு என்ன பண்ணுறது, அந்த மனுஷன் வேறு சாக போகிற நேரத்தில் சத்தியம் வாங்கிட்டாரு, அப்புறம் எப்படி நான் அந்த பையனை தெருவில் விடுறதுன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. இறக்கப்பட்டுட்டே இருந்தால் நம்ம மேலே ஏறி உக்காந்துருவாங்க, எதுக்கும் பார்த்துருந்துக்கன்னு ஃப்ரெண்டு வார்ன் பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கு ஜோஷ்வா பார்த்தா பாவமாக இருக்குது, இருந்தாலும் ஃப்ரெண்டு சொல்கிற பாயிண்ட்டும் கரெக்டுன்னு தான் தோணுது. அதனால் ஜென்னாவை பற்றி பேக்ரவுண்ட் செக் பண்ணுற பொறுப்பை ஃப்ரெண்டுக்கிட்டே ஹீரோயின் கொடுக்குறாங்க. அடுத்த சீனில் ஜென்னாவும் ஜோஷ்வாவும் திங்ஸோடு வந்து இறங்குறாங்க. ஹீரோயின் அவங்கள கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டு போய் வீடெல்லாம் சுற்றி காட்டுறாங்க. ஜோஷ்வா கிழிஞ்ச ஷூவை போட்டுக்கிட்டு எப்பயும் அமைதியாக இருக்கிறத ஹீரோயின் நோட் பண்ணுறாங்க. வீடை நல்லா பார்த்துக்கங்கன்னு சொல்லி ஹீரோயின் சாவியை கொடுக்குறாங்க. ஹஸ்பண்டோட ஃபோட்டோ அங்கே இருக்கிறத பார்த்த ஜென்னா இவருக்கு போக வேண்டிய வயசானு ஃபீல் பண்ணுறாங்க. நீ ஃபீல் பண்ணது போதுன்னு அந்த ஃபோட்டோவை ஹீரோயின் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அடுத்து ஹீரோயின் ஆஃபீஸில் இருக்கிறப்ப ஃப்ரெண்ட் அங்கே வராங்க. ஜென்னாவை பற்றி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டாங்க போல். ஜென்னாக்கு வயசு 38, பியானோ வாசிக்கல எக்ஸ்பர்ட்டு, காலேஜ் படிப்பை பாதியிலே விட்டுருக்காங்க. இப்போ கரண்ட் ஜாபும் இல்லை, கரண்ட் அட்ரஸும் இல்லை. யங் ஏஜில் ட்ரக் கேஸ்லையும் நியூசன்ஸ் கேஸ்லையும் 2-3 தடவை அரெஸ்ட் ஆயிருக்காங்க. பியானோ சொல்லி கொடுக்குற டீச்சராகவும் இருந்திருக்காங்க. பியானோ டீச்சர்னு ஃப்ரெண்டு சொன்னதுமே இப்போ தான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஹோலி பிறந்த சில வருஷத்தில் ஹீரோயினுக்கும் ஹஸ்பண்ட்க்கும் அடிக்கடி சண்டை வந்திருக்கு. மேரேஜ் லைஃப் ஹாப்பியாக போகல. ஹஸ்பண்டு பியானோ கற்றுக்கிட்டது அந்த நேரத்தில் தான். அப்படி தான் ஹஸ்பண்டும் ஜென்னாவும் பழக ஆரம்பிச்சிருக்கணும்னு ஹீரோயினுக்கு இப்போ புரியுது. ஹீரோயினுக்கு துரோகம் பண்ணது ஹஸ்பண்டோட தப்பு, கல்யாணம் ஆனவர்னு தெரிஞ்சு பழகுனது ஜென்னாவோட தப்பு. எப்படியோ ஹீரோயினோட லைஃப்பில் 2 பேர் புதுசாக சேர்ந்துட்டாங்க. பிடிக்குதோ இல்லையோ இந்த பொறுப்பை சுமக்கிறதுக்கு ஹீரோயின் மென்டலி ரெடி ஆகிட்டாங்க. அடுத்த சீனில் கெஸ்ட் ஹவுஸை காட்டுறாங்க. ஜோஷ்வா டைனிங் டேபிளில் உட்காந்துருக்கான். ஜென்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்படி ஒரு இடம் கிடச்சிது, நல்லதாக போச்சுன்னு ஜென்னா சொல்ல, ஆமாம் அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கன்னு ஜோஷ்வா சொல்கிறான். இதை கேட்டதுமே ஜென்னா டென்ஷன் ஆகி ஜோஷ்வாவோட பிளேட்டை தட்டி விடுறாங்க. ஃபுட்டெல்லாம் டேபிளில் செதறுது, இதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணுன்னு சொல்லி ஜோஷ்வாவுக்கு சாப்பாடு கொடுக்காம பிளேட் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஜோஷ்வா அழுதுகிட்டே டேபிளை க்ளீன் பண்ணுறான். ஹீரோயினை பற்றி ஜோஷ்வா நல்ல விதமாக சொன்னது ஜென்னாக்கு பிடிக்கல. அதான் சடனாக சைக்கோ மூட்க்கு போயிட்டாங்க. ஜென்னா அழுதான். ஜோஷ்வா யார்கிட்டையுமே பேசாமல் எப்பயுமே டிஸ்டர்ப்டாக இருக்கான் போல். அடுத்த சீனில் ஹீரோயினோட ஆஃபீஸ்க்கு டிடெக்டிவ் வராரு. செஃப் இறந்த கேஸை இவர் தான் டீல் பண்ணுறாரு. செஃப்பை ஹீரோயினுக்கு 10 வருஷமாக தெரியும். செஃப்புக்கு யாராச்சும் எதிரிகள் இருக்காங்களான்னு டிடெக்டிவ் கேட்குறாரு. செஃப்பு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பார், மற்றபடி அவர் மேலே யாருக்கும் வெறுப்பு இல்லைன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. செஃப்புக்கு ட்ரக்ஸ் இல்லைன்னா கேம்பிளிங் பழக்கம் இருக்கான்னு டிடெக்டிவ் கேட்குறாரு. செஃப் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டதா சொல்லிட்டு இப்போ டிடெக்டிவ் இப்படிலாம் கேள்வி கேட்குறாருன்னு ஹீரோயின் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. செஃப்போட காஸ் ஆஃப் டெத்து நேச்சுரலாக இல்லையான்னு கொரோனருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்க போல். அதனால தான் டிடெக்டிவ் கேஸை ரிவ்யூ பண்ணிகிட்ருக்காரு. செஃப் இறந்தது விபத்தாக இருக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது காரணமாக கூட இருக்கலான்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் போகிறாரு. ஏன்னா இப்படி சொல்லிட்டு போகிறாருன்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஏன்னா விபத்து இல்லைன்னா யார் கொலை பண்ணிப்பாங்கன்னு கேள்வி வருதுல்ல. அடுத்து ஹீரோயின் வீட்டுக்கு போனதும் ஹோலி கிட்ட ஜென்னாவை பற்றி கிடைச்ச இன்ஃபர்மேஷனை சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஹோலியை அதில் இன்ட்ரெஸ்டே காட்டல. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, அவங்க இங்கேருந்து போனால் போதுன்னு சொல்லிடுறாங்க. ஹோலியை பாய் ஃப்ரெண்ட் வந்து பிக்கப் பண்ணி வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு. இதை கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து ஜோஷ்வா பார்க்குறான். அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் ஜாகிங் போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கிறப்ப ரோடு ஓரமாக ஒரு ட்ரக்கு நிற்கிது. அதுலேருந்து ஒரு ஆள் மறைஞ்சிருந்து ஹீரோயினை வாட்ச் பண்ணுறாரு. இவர் யாருன்னு இப்போதைக்கு நமக்கு தெரில. ஏன்னா புதுசாக ஒரு ட்ரக்கு நிற்கிதேன்னு ஹீரோயினை நோட் பண்ணுறாங்க.
இவங்க போயிட்டுருக்கிறப்ப ஆப்போசிட்டில் ஜென்னாவும் ஜாகிங் பண்ணிக்கிட்டே வராங்க. நீங்களும் ஜாகிங் போவீங்களான்னு ஹீரோயின் கேட்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்கேன், அடுத்த தடவை நம்ம சேர்ந்தே போகலான்னு ஜென்னா சொல்கிறாங்க. 2 பேரும் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கிறப்ப ஜென்னா ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. இவங்கக்கிட்ட பியானோ கற்றுக்கிறதுக்கு யாரோ கேட்டிருக்காங்க போல். அவங்கள மீட் பண்ண போகிறனால ஜோஷ்வா கொஞ்ச நேரம் பார்த்துக்க சொல்லி ஜென்னா ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. பேபி சிட்டிங் வேறு நான் பண்ணணுமான்னு ஹீரோயின் தயங்குறாங்க. எனக்கு இந்த வேலையும் வருமானமும் ரொம்பவே முக்கியம்னு ஜென்னா சொல்லவும் சரின்னு ஹீரோயின் ஒத்துக்கிறாங்க. அடுத்த சீனில் ஜென்னா ஹீரோயின் கிட்ட ஜோஷ்வா விட்டுட்டு டாட்டா காட்டிட்டு கிளம்புறாங்க. ஹீரோயின் ஜோஷ்வா கிட்ட உனக்கு வீடியோ கேம் பிடிக்குமா, பேஸ்பால் பிடிக்குமான்னு பேச்சு கொடுக்குறாங்க. ஜோஷ்வா தலையை குனிஞ்சு காதை பிடிச்சிக்கிட்டே கேட்குறதுக்கு மட்டும் ஒரு வார்த்தையில் பதில் சொல்கிறான். அவன் போட்டிருந்த கிழிஞ்ச ஷூவை பார்த்து ஹீரோயின் ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஹஸ்பண்டோட ஷூவை கொண்டு வராங்க. இது உங்கள் அப்பா போட்டிருந்த ஷூ தான்னு சொல்லி ஜோஷ்வா கொடுக்குறாங்க. அந்த ஷூ ஜோஷ்வாக்கு கரெக்டாக இருக்குது. ஹீரோயினும் சின்ன வயசில் ஜோஷ்வா மாதிரி ஆங்ஷியஸாக தான் இருந்தாங்களாம். அதனால் ஜோஷ்வாவோட குணத்தை ஹீரோயினால் புரிஞ்சுக்க முடியுது. அவன்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கிறாங்க. அவனை கூட்டிகிட்டு போய் ஷெட்டில் நிற்கிற குதிரையெல்லாம் காட்டுறாங்க. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வளர்த்துட்டு இருந்த குதிரை. ஜோஷ்வாக்கு குதிரையை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு பழக விடுறாங்க. அடுத்த சீனில் ஸ்கூல்லேருந்து ஹோலி வெளியே வரும்போது ஜோஷ்வா ஏதோ பேசணுன்னு பின்னாடியே வரான். ஆனால் அவன் தயங்கிக்கிட்டே இருக்கவும் ஹோலி இரிட்டேட் ஆகுறாங்க. அப்போ ஹோலியோட பாய் ஃப்ரெண்ட் அங்கே வந்து ஜோஷ்வாவை பைத்தியம்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாரு. என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு உன்ன மாதிரி ஒரு சைக்கோ தம்பி தேவையே இல்லைன்னு பாய் ஃப்ரெண்ட் சொல்லவும் ஜோஷ்வாக்கு கோவம் வந்து அடிக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் ஜோஷ்வா ஒன்றும் பலசாலிலாம் இல்லை. பாய் ஃப்ரெண்ட் டென்ஷன் ஆகி ஜோஷ்வா அடித்து கீழே தள்ளுறாரு. எந்திரிச்சு ஹோலி கிட்ட சாரி கேளுன்னு பாய் ஃப்ரெண்ட் மிரட்டவும் ஜோஷ்வா பயந்து சாரி கேட்டுகிட்டே ஓடிடுறான். ஹோலிக்கு ஜோஷ்வா மேலே பாசம் இல்லைனாலும் பாய் ஃப்ரெண்ட் இப்படி ரூடாக நடந்துக்கிறது ஹோலிக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஹோலியை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்த ஹீரோயின் இதை கவனிக்கிறாங்க. ஜோஷ்வா ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான், நாம தான் புரிஞ்சு நடந்துக்கணும்னு ஹீரோயின் ஹோலிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஹோலிக்கு புதுசாக கார் வாங்கி கொடுக்குறக்காக ஹீரோயின் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே மேனேஜர் கிட்ட பேசுகிறக்காக ஹீரோயின் உள்ளே போன கேப்பில் ஹோலி சேல்ஸுக்கு இருக்கிற காசு எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காங்க. அங்கே ஒரு எல்லோ கலர் ஜீப்பை பார்த்ததுமே ஹோலிக்கு பிடிச்சி போயிடுது. அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு கார் மெக்கானிக்கு ஹோலிக்கிட்ட வந்து பேசுகிறாரு. இந்த ஜீப் உங்களுக்கு சூப்பராக இருக்கும், ஆனால் உங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்களோன்னு தெரிலன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஹோலி ஹீரோயின் கிட்ட இந்த ஜீப் தான் வேணும்னு சொல்ல, இந்த வண்டியெல்லாம் மைலேஜ் கொடுக்காதுமான்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாடல் ஜீப் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக, அப்போ நமக்காக விட்டுட்டு போன பணத்தை யூஸ் பண்ணிக்கலான்னு ஹோலி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் அதை விரும்பலை. நமக்கு பிடிச்சதை வாங்க விட மாட்டேங்கிறாங்களேன்னு ஹோலிக்கு அப்செட் ஆகுது. அடுத்த சீனில் ஹீரோயினோட வீட்டுக்கு ஜோஷ்வா நைஸாக நுழையிறான். டேபிளில் அந்த ஹோலியோட பேக்கில் எதையோ தேடுறான். அப்போ மாடியிலேருந்து வந்த ஹோலி, என் பேக்கில் என்னடா தேடுற, ஜெயிலுக்கு போகணுமான்னு சத்தம் போடவும் ஜோஷ்வா பயந்து வெளியே ஓடிடுறான். அடுத்து ஹோலியை பார்க்க பாய் ஃப்ரெண்ட் வராரு. ஹோலிக்கு அட்மிஷன் கிடைச்ச யூனிவர்சிட்டியில் பாய் ஃப்ரெண்டும் அப்ளை பண்ணியிருந்தார் போல். ஆனால் அவர் ஒழுங்காக படிக்காமல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் மார்க் கம்மியாயிடுச்சு. ஸோ அட்மிஷன் கிடைக்கல. நம்ம வேணால் லோக்கல்லே ஏதாவது ஒரு காலேஜில் சேர்ந்து ஜாயின் பண்ணலாமான்னு பாய் ஃப்ரெண்ட் கேட்குறாரு. எனக்கு தான் ஏற்கனவே அட்மிஷனே கிடச்சிருச்சே, நான் எதுக்கு அதை விட்டுட்டு உன் கூட ஜாயின் பண்ணணும், நீ ஒழுங்காக படிச்சிருக்கணும்னு ஹோலி சொல்கிறாங்க. சரி வீக்கெண்ட்ஸில் மீட் பண்ணிக்கலான்னு பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறாரு. இதே நேரம் ஹீரோயின் ஆஃபீஸில் ஃப்ரெண்டு கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஹஸ்பண்ட் $1 மில்லியன் பணத்தை விட்டுட்டு போயிருக்கார் போல். அதில் ஹோலியோட காலேஜ் ஃபீஸ் போக மீதிய ஹார்ட் ஹெல்த் ஃபவுண்டேஷனுக்கு டொனேட் பண்ணுற ஐடியாவில் ஹீரோயின் இருக்காங்க. அதை அப்படியே டொனேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஈவெண்ட் மாதிரி நடத்தி நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணி ஸ்பான்சர் பண்ண வைக்கலான்னு ஃப்ரெண்டு சஜஷன் கொடுக்குறாங்க. அதுவும் சரிதான்னு ஹீரோயினுக்கு தோணுது. அடுத்து நைட் டைமில் ஹூடி போட்ட ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஹீரோயினோட வீட்டுக்குள்ளே நுழையிறான். அது யான்னு நமக்கு முகத்தை காட்டல. வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே அலசி ஆராய்ஞ்சு கடைசியில் ஹோலியோட பேக்கில் இந்த பர்ஸை பணத்தோடு எடுக்கிறான். ஹோலி ஏர்பாட்ஸில் பாட்டு கேட்டுகிட்டே இருந்தனால இது எதையுமே அவங்க கவனிக்கல. ஹீரோயின் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரும்போது கதவை திறந்து கிடக்கவும் சந்தேகப்பட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. ஹீரோயினும் ஹஸ்பண்டும் சேர்ந்து நிற்கிற வெட்டிங் ஃபோட்டோவோட ஃப்ரேமு கீழே விழுந்து உடஞ்சி கிடக்க. அப்போ அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஹீரோயின் பின்னாடி வந்து அவங்கள செவுத்தோடு அமுக்கி விரலில் போட்டிருந்த ரிங்கை கழட்டி எடுத்துகிட்டு ஓடிடுறான். சத்தம் கேட்டு ஹோலி வரதுக்குள்ளே ஸ்ட்ரேஞ்சர் ஓடி போயிடுறான். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணவும் டிடெக்டிவ் வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்குறாரு. வீட்டில் இருந்து சில வேல்யூபிள்ஸ் மட்டும் இல்லாமல் ஹீரோயினோட வெட்டிங் ரிங்கும் திருடு போயிடுச்சு. அதோட வேல்யூ ரொம்பவே அதிகம்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ ஹோலி இருந்துக்கிட்டு இது ஜோஷ்வாவோட வேலையாக தான் இருக்கும், முதல்ல அவனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு மதியானம் அவன் தானே வந்து ஹோலியோட பேக்கில் எதையோ தேடிட்டு இருந்தான். ஆனால் டிடெக்டிவ் ஜென்னா கிட்டேயும் ஜோஷ்வா கிட்டேயும் விசாரிச்சதில் அவங்களுக்கு ஆலிபை இருக்குன்னு சொல்கிறாரு. ஜென்னா மேயரோட பொண்ணுக்கு பியானோ கற்றுக் கொடுக்குறக்காக போயிருந்தாங்க போல். அதை டிடெக்டிவ் கன்ஃபார்மும் பண்ணிட்டாரான். ஆனால் ஹோலிக்கு ஜென்னா மேலேயும் ஜோஷ்வா மேலேயும் தான் சந்தேகமாக இருக்கு. அவங்க நம்மளை மொத்தமாக மொட்டை அடிக்க தான் வந்திருக்காங்கன்னு ஹோலி சொல்கிறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் ஹோலியை கூட்டிகிட்டு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகிறாங்க. ஃப்ரெண்டு கிட்ட இருக்கிற ஒரு பழைய மாடல் காரை ஹோலிக்காக ஹீரோயின் வாங்க டிசைட் பண்ணியிருக்காங்க. கார் ஸ்டைலிஷாக இல்லைனாலும் ஹீரோயினுக்காக ஹோலியும் ஓகே சொல்லிடுறாங்க. ஹஸ்பண்ட் விட்டுட்டு போன பணத்தை ஃபவுண்டேஷனுக்கு ஹீரோயின் டொனேட் பண்ண போகிற விஷயம் ஹோலிக்கு தெரிய வருது. எதுக்கு இப்படி பணத்தை யாருக்கோ தூக்கி கொடுக்குறீங்கன்னு ஹோலி டென்ஷன் ஆகுறாங்க.
ஹீரோயினால் ஹோலியை கன்வின்ஸ் பண்ண முடியல. 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி காரில் போயிட்டுருக்கிறப்ப ஒரு ட்ரக்கை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. இன்னைக்கு ஜாகிங் போனப்போ பார்த்த ட்ரக் மாதிரியே இருக்கேன்னு ஹீரோயினுக்கு சந்தேகம் வருது. அந்த ட்ரக்கை பார்த்துருக்கேன்னு ஹோலி கிட்ட கேட்குறாங்க. ஹோலி திரும்பி பார்க்குறக்குள்ள ட்ரக்கை காணோம். அந்த ட்ரக்கு யாரோட தான் இருக்கும்னு ஹீரோயினால் கெஸ் பண்ண முடியல. அடுத்து நைட் டைமில் ஹீரோயின் வீட்டில் இருக்காங்க. வெட்டிங் ரிங் போயிடுச்சின்னு விரல தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து ஹூடி போட்ட யாரோ வெளியே வந்து நடந்து போகிறான். அது வேற யாரும் இல்லை, ஜோஷ்வா தான். குதிரை கட்டி போட்டிருக்கிற ஷெட்டுக்கு போய் அந்த குதிரை கிட்ட பாசமாக பேசுகிறான். இதை ஹீரோயின் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு அப்பாவியான பையனாக இருக்கானேன்னு ஸ்மைல் பண்ணுறாங்க. இதே நேரம் கெஸ்ட் ஹவுஸில் இருக்கிற ஜென்னா ஒரு ஷர்ட் எடுத்து போட்டு பார்க்குறாங்க. அது ஹஸ்பண்டோட ஷர்ட்டு. அடுத்து ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, ஹீரோயின் கிட்ட இருந்து ஸ்ட்ரேஞ்சர் திருடின வெட்டிங் ரிங்கு இப்போ ஜென்னா கிட்ட இருக்கு. எப்படி கிடைச்சதுன்னு இப்போதைக்கு நமக்கு தெரில. ரிங்கை விரலில் போட்டுக்கிட்டே கண்ணாடியை பார்த்து ஜென்னா சிரிக்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் ஆஃபீஸில் இருக்காங்க. அப்போ ஃப்ரெண்டு ஜோஷ்வா பற்றி சில இன்ஃபர்மேஷனை சொல்கிறாங்க. அவனோட பேக்ரவுண்டை செக் பண்ணதில் டீச்சர்ஸை கடிச்சு வைக்கிறதுல ஆரம்பித்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு தீ வைக்கிறது வரைக்கும் பல சம்பவங்களை ஜோஷ்வா பண்ணியிருக்கான் போல். அதுக்காக சிறுவர் ஜெயிலுக்கெலாம் போயிருக்கான். இது வரைக்கும் 4 ஸ்கூல் மாறியிருக்கான். ஸோ ஜோஷ்வா ஒரு வளர்ந்து வரும் சீரியல் கில்லர்னு ஃப்ரெண்டு சொல்ல ஹீரோயினுக்கு ஷாக்கிங்காக இருக்கு. அப்போ ஹோலி கால் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லவும் ஹீரோயின் மறுபடியும் ஷாக் ஆகி அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணால் காஃபி ஷாப்பில் ஹோலியும் பாய் ஃப்ரெண்டு சோகமாக உட்காந்துருக்காங்க. என்ன விஷயம்னா, ஹோலிக்கு அட்மிஷன் கிடைச்ச யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. ஹோலி என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் முறைகேடு பண்ணிட்டு தான் மேனேஜ்மெண்ட்டுக்கு சந்தேகம் வந்திருக்கான். அதனால் அட்மிஷனை ஹோல்ட் பண்ணி வைக்கணும்னு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. நம்ம எந்த தப்புமே பண்ணலையே, இந்த குழப்பம் திடீர்னு எப்படி வந்துச்சுன்னு ஹோலிக்கு ஒன்றுமே புரியல. யாரோ மேனேஜ்மெண்ட்டுக்கு பொய்யா ரிப்போர்ட் பண்ணிக்கலான்னு ஹீரோயின் சொல்ல அது ஜோஷ்வாவாக தான் இருக்கும்னு ஹோலி சொல்கிறாங்க. ஜோஷ்வா மேலே மட்டும் இல்லை, ஜென்னா மேலேயும் ஹோலிக்கு சந்தேகம் இருக்கு. சரி விடு, நம்ம மேலே தப்பு இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணுவோன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆனால் ஹோலிக்கு ரொம்பவே மன உளைச்சலாக இருக்குது. ஏன்னா தன்னோட அப்பா மாதிரியே லாயர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. அதை யாரோ கெடுக்க நினைக்கிறதா ஹோலியால் தாங்கிக்கவே முடியல. ஜோஷ்வாவை அடித்து துவைச்சாதான் நம்ம வழிக்கு வராமல் இருப்பான்னு பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறாரு. அவசரப்பட வேணான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹோலியை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. 2 பேரும் வீட்டுக்குள்ளே நுழையும் போதே பியானோ சவுண்டு கேட்குது. என்னென்னு பார்த்தா ஜென்னா பியானோ வச்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஹஸ்பண்ட் கூட ஜென்னாவும் ஜோஷ்வாவும் எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஹஸ்பண்டோட சட்டையை ஜென்னா போட்டிருக்கதை பார்த்த ஹீரோயின் என்ன சிம்ரன் இதெல்லாம்னு கேட்குறாங்க. நாங்களும் அவரோட ஃபேமிலி தானேன்னு ஜென்னா சொல்கிறாங்க. இந்த ஷர்ட்டே ஜென்னா தான் ஹஸ்பண்டுக்கு கிஃப்ட் பண்ணாங்களாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஹஸ்பண்ட் ஹீரோயின் கூட இல்லை, ஏன்னா அன்னைக்கு ஜென்னா கூட இருந்திருக்காரு. அப்போ கொடுத்த கிஃப்ட் தான் இந்த ஷர்ட்டான். ஜென்னாவோட அட்ராசிட்டியை பார்த்து ஆவேசமான ஹோலி வீட்டை விட்டு வெளியே போடின்னு கத்துறாங்க. நீ எல்லாம் மீறி போறன்னு ஜென்னாவை ஹீரோயின் திட்டிகிட்டு இருக்கும்போதே வெளியே ஹாரன் சவுண்ட் கேட்குது. அதை கேட்டு ஜென்னா துள்ளி குதிச்சு வெளியே போகிறாங்க. என்னன்னு பார்த்தா ஹோலி வாங்க ஆசைப்பட்ட அதே எல்லோ கலர் ஜீப்பை ஜோஷ்வா டிரைவ் பண்ணிட்டு வரான். ஜென்னாக்கு சந்தோஷத்தை அடக்க முடியல. என்ன நடக்குதுன்னே புரியாமல் ஹீரோயினும் ஹோலியும் முழிக்கிறாங்க. வாழவே வழி இல்லாமல் தானே நீ என்னை தேடி வந்தன்னு ஹீரோயின் சொல்ல, அதுக்குன்னு அப்படியேவா இருக்க முடியும்னு ஜென்னா சொல்கிறாங்க. ஜீப் வாங்குற அளவுக்கு உங்ககிட்ட ஏது பண்ணணும்னு ஹோலி கேட்க, அது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு ஜென்னா நோஸ் கட் பண்ணுறாங்க. இவன் பேச்சில் ஒரு திமிர் தெரியுதேன்னு ஹீரோயினும் ஹோலியும் வாய் அடைச்சு போய் நிற்கிறாங்க. நீ வாடச்சலாம், அம்மா அவனை ஒரு ரவுண்ட் கூட்டிகிட்டு போகிறேன்னு ஜோஷ்வா ஜீப்பில் ஏற சொல்லி ஜென்னா ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாங்க. அடுத்த சீனில் ஹோலியும் பாய் ஃப்ரெண்டு ஸ்கூல்லேருந்து வெளியே வராங்க. அங்கே ஜோஷ்வா தன்னோட கிளாஸ்மேட்ஸ் கிட்ட ஜீப்பை காட்டி பேசிக்கிட்டு இருக்கான். இவங்களுக்கு திடீர்னு எங்கேருந்து பணம் வந்துச்சோன்னு ஹீரோயின் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்கிறாங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் திருநது ஜோஷ்வாவாக இருக்குமோன்னு பாய் ஃப்ரெண்ட் கேட்குறாரு. எனக்கும் அப்படி தான் தோணுது, ஆனால் அம்மா தான் அவங்கள இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்க, வீட்டை விட்டு துரத்த மாட்டேங்கிறாங்கன்னு ஹோலி புலம்புறாங்க. இவனுக்கெல்லாம் இவ்வளோ சீனானு பாய் ஃப்ரெண்ட் நைஸாக போய் ஜீப்பில் அந்த ஆண்டனாவை உடச்சி போடுறாரு. இதை பார்த்த ஹோலி ஏன் இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுறான்னு பாய் ஃப்ரெண்டை திட்டுறாங்க. அவெல்லாம் ஒரு ஆளா, ஒரு அடி கூட தாங்க மாட்டான்னு பாய் ஃப்ரெண்ட் ஓவராக பேசவும் ஹோலிக்கு கோவம் வருது. மற்றவங்க நல்லா இருந்தாலே உனக்கு பிடிக்காதா, இப்படிப்பட்ட கேரக்டர் இருக்கிற ஒருத்தங்க எனக்கு வேணவே வேணான்னு ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஹோலி போகிறாங்க. ஏன்னா இப்படி பேசிட்டு போகிறான்னு பாய் ஃப்ரெண்ட் ஷாக் ஆகி நிற்கிறாரு. ஹோலி நேராக ஜோஷ்வா கிட்டே போய் என்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறியான்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன போகலாமான்னு ஜோஷ்வா சந்தோஷமாக சொல்கிறான். ஹோலி ஜீப்பில் ஏறினதோ இதுக்கு எப்படி பணம் கிடைச்சதுன்னு கேட்குறாங்க. அம்மா சில நாள் பணமே இல்லாமல் இருப்பாங்க, சில நாள் கை நிறைய பணத்தோட இருப்பாங்கன்னு ஜோஷ்வா சொல்கிறான். ஜீப் வாங்குறதுக்கு பணம் எப்படி கிடைச்சதுன்னு ஜோஷ்வாக்கே தெரில. சரி, அடுத்து லைஃப்பில் என்ன பண்ணலான் இருக்கன்னு ஹோலி கேட்குறாங்க. ஜோஷ்வாக்கு அனிமல்ஸ் கூட இருக்க பிடிக்கும் போல், அதனால் வெட்டினரி ஃபீல்டில் எக்ஸ்பர்ட் ஆகணும்னு ஆசைப்பட்றான். எங்கள் குதிரையை பார்க்குறியான்னு ஹோலி கேட்க, அந்த குதிரையில் ரைட் பண்ணுறது ஈஸியானு ஜோஷ்வா கேட்குறான். குதிரைகளுக்கு நம்ம பயத்தை சென்ஸ் பண்ண முடியும், அதனால் நம்ம காமாக தான் அப்ரோச் பண்ணணும்னு ஹோலி அட்வைஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டே வீடை ரீச் பண்ணுறாங்க. அப்போ கெஸ்ட் ஹவுஸ்க்கு வெளியே நிறைய பேர் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. யார்டா நீங்களா, ஜென்னாவோட ஃப்ரெண்ட்ஸானு ஹோலி கேட்குறாங்க.
ஒருத்தனும் ஒழுங்காக பதில் சொல்லலை. பால்கனியில் ஜென்னா ஒரு ஆள் கூட நெருக்கமாக நின்று ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, கார் மெக்கானிக்கு. ஹோலி ஆசைப்பட்ட ஜீப்பை ஜென்னா எப்படி கரெக்ட் பண்ணி வாங்கினாங்கன்னு இப்போ தான் நமக்கு புரியுது. ஹீரோயின் அங்கே வந்து ஜென்னாவை கூப்பிட்டு என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க. சும்மா ஒரு கொண்டாட்டம் தானே ஜென்னா சொல்ல. அப்படி என்ன கொண்டாட்டம்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ஜென்னா கிட்ட பியானோ கற்றுக்கிறதுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க போல். அந்த சந்தோஷத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி கூத்தரிச்சிட்ருக்காங்க. நீங்கள் இது வரைக்கும் காட்டின அன்புக்கு ரொம்ப நன்றின்னு ஹீரோயினுக்கு ஐஸ் வைக்கிறாங்க. நீ பார்ட்டி பண்ணதெல்லாம் போதும், முதல்ல அந்த குடிகாரங்களை ஃபஸ்ட்டு வெளியே அனுப்புன்னு ஹீரோயின் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. என்னோட குடிகார ஃப்ரெண்டு தான் இந்த பொருளை கீழே வந்து எடுத்து கொடுத்தான்னு சொல்லி ஹீரோயினோட வெட்டிங் ரிங்கை ஜென்னா காட்டுறாங்க. அதுவும் விரலில் போட்டுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே காட்டுறாங்க. ஹீரோயின் ரிங்கை வாங்கி பார்த்துட்டு இது எப்படி உனக்கு கிடச்சிதுன்னு கேட்குறாங்க. உங்ககிட்ட இருந்து திருடிட்டு போனவன் ஓடும்போது கீழே விழுந்திருக்கலான்னு ஜென்னா சொல்கிறாங்க. இது உண்மையானு நமக்கே தெரில. ரிங் கிடைச்ச சந்தோஷத்தில் ஜென்னாக்கு ஹீரோயின் தேங்க் பண்ணுறாங்க. நீங்கள் எனக்கு பண்ண உதவிக்கு நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு ஜென்னா மறுபடியும் ஐஸ் வைக்கிறாங்க. வர சாட்டர்டே ஹீரோயின் ஃபண்ட் ரைசிங் ஈவெண்ட் நடத்த பிளான் பண்ணிக்காங்க போல். நான் வேணா ஈவெண்ட்டில் பியானோ வாசிக்கவா இல்லைன்னா கூட்டி பெருக்கவா, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் செய்கிறேன்னு ஜென்னா ஓவராக நடிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இந்த பார்ட்டியை முடிச்சா போதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஹோலியும் போயிடுறாங்க. இவங்க 2 பேருமே கெஸ்ட் ஹவுஸ்குள்ளே இருந்த மெக்கானிக்கை பார்க்கவே இல்லை. இது எல்லாத்தையுமே ஜீப் மேலே உட்காந்து ஜோஷ்வா அமைதியாக பார்த்துட்ருக்கான். அடுத்த சீனில் ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஜென்னா நினச்சிருந்தா ரிங் அவங்களே வச்சுருக்கலாம். ஆனால் நேர்மையாக ஹீரோயின் கிட்ட அதை திருப்பி கொடுத்தாங்கல்ல. ஒருவேளை ஜென்னா நல்லவ தான் போலன்னு ஹீரோயின் சொல்ல, ஆமாம் ரொம்ப நல்லவதான்னு ஃப்ரெண்டு கிண்டல் பண்ணுறாங்க. ரிங்கு கீழே கிடச்சிதுன்னு ஜென்னா சொல்கிற கதையெல்லாம் ஃப்ரெண்டுக்கு நம்புற மாதிரி இல்லை. ஜென்னா தான் திருடி இருந்தா எதுக்கு அவள் திருப்பி கொடுக்கணும்னு ஹீரோயின் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஹீரோயின் கிட்டேருந்து பணம் பறிக்கிறதுக்கு தான் ஜென்னாவோட இன்டென்ஷனாக இருக்குமோன்னு ஃப்ரெண்டுக்கு தோணுது. ஆனால் ஹீரோயினுக்கு அப்படி தோணலை. இந்த மாத கடைசியில் ஜென்னாவும் ஜோஷ்வாவும் கெஸ்ட் ஹவுஸை வெக்கேட் பண்ணி போயிடுவாங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் பாய் ஃப்ரெண்ட் வீட்டிலேருந்து வெளியே போகிறாரு. அந்த கேப்பில் ஹூடி போட்ட ஒருத்தன் வீட்டுக்குள்ளே நுழையிறான். ஹோலியோட பர்ஸை கட்டிலுக்கு அடியில் போட்டுட்டு அங்கேருந்து போகிறான். அது யாருன்னு நமக்கு முகத்தை காட்டல. இதே நேரம் ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டு மூலமாக ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. மெக்கானிக்கு ஜென்னாவோட ஃபியான்சி. ஜென்னாவும் மெக்கானிக்கு ஒன்றா நிற்கிற ஃபோட்டோவை ஃப்ரெண்டு காட்டுறாங்க. அந்த ஃபோட்டோவில் மெக்கானிக்கை பார்த்ததும் இவர் தானே ட்ரக்கில் இருந்ததுன்னு ஹீரோயினுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஜென்னாக்காக தான் ஏரியாவில் சுற்றிட்டு இருக்கார் போலன்னு ஹீரோயினுக்கு இப்போ புரியுது. ஜென்னாவும் மெக்கானிக்கும் சேர்ந்து ஜோஷ்வாவும் தலையில் கட்டிட்டு எஸ்கேப் ஆக போகிறாங்கன்னு ஃப்ரெண்டு ஒரு தியரி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு இப்போதைக்கு ஃபண்ட் ரைசிங் ஈவெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணும்னு தான் மைண்டில் ஓடிட்டு இருக்க. ஜென்னாவை பற்றி யோசிக்க கூட விரும்பலை. மெக்கானிக்கோட பேர் அட்ரஸ் எல்லாமே ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகிற வழியில் தான் மெக்கானிக்கோட வீடு இருக்க போல். அவரை கொஞ்சம் ஸ்பை பண்ணலாமேன்னு ஃப்ரெண்டுக்கு தோணுது. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நேராக நீ வீட்டுக்கு போன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆனால் ஃப்ரெண்டு ஹீரோயின் சொன்னதை கேட்காம மெக்கானிக்கோட அட்ரஸ்க்கு போகிறாங்க. வீட்டு கதவை தட்டி பார்க்குறாங்க. யாருமே கதவை திறக்கல. சரின்னு ஜன்னல் வழியாக குதிச்சு உள்ளே போகிறாங்க. டார்ச் லைட் வெளிச்சத்தில் ஒவ்வொரு ரூமாக போய் பார்க்குறாங்க. அங்கே செவுத்தில் மேப்பை ஒட்டி வச்சு சேஃப் ரூட் எதுன்னு மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஹீரோயினோட பேங்க் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குங்கிற டீட்டெயில்ஸையும் ஒட்டி வச்சுருக்காங்க. அது ஹீரோயினோட பேங்கிங் ஆப்பை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த மாதிரி இருக்குது. ஏதோ தப்பாக இருக்கேன்னு ஃப்ரெண்டுக்கு தோணுது. அப்போ மெக்கானிக்கு கையில் பேட்டோடு அங்கே வந்து ஃப்ரெண்டை மடக்கி பிடிக்கிறாரு. உண்மையை சொல்லுன்னு மெக்கானிக் மிரட்டவும் ஃப்ரெண்டு தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்க. மெக்கானிக்கு பேட்டால் அடித்து ஃப்ரெண்டை மயக்கமாக்குறாரு. அப்படியே கட் பண்ணால் ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டலில் தலையில் கட்டு போட்டு படுத்திருக்காங்க. கூட ஹீரோயினும் ஹோலியும் இருக்காங்க. மெக்கானிக்கு ஃப்ரெண்டை அவங்களோட கார்லேயே வச்சு ஆக்சிடென்ட் மாதிரி செட்டப் பண்ணிட்டார் போல். பிரெயினில் ஸ்வெல்லிங் ஏற்பட்டனால இன்னும் நினைவு திரும்பல. இது ஒரு ஆக்சிடென்ட்டுன்னு ஹீரோயின் சொல்கிறத ஹோலியால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா ஹீரோயின் கூட வேலை பார்த்த செஃப் மர்மமான முறையில் ஸ்டெப்ஸில் விழுந்து இறந்து கிடந்தார். இப்போ ஃப்ரெண்டுக்கும் சடனாக ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. நேற்று நைட்டு ஜென்னாவோட ஃபியான்ஸையை பார்க்க போகிறத ஃப்ரெண்டு சொன்னது ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. அன்றைக்கி செஃப் இறந்த இடத்துலையுமே ஜென்னா கேட்ரிங்கில் ஹெல்ப்புக்காக இருந்தாங்க தானேன்னு ஹோலி சொல்லவும் அட ஆமான்னு ஹீரோயின் ரியலைஸ் பண்ணுறாங்க. அன்றைக்கி ஹீரோயினோட ஃபோனை நைஸாக எடுத்தது நோண்டிக்கிட்டு இருந்தது மெக்கானிக் தான். கேட்ரிங் ஸ்டாஃப் மாதிரி வந்து செஃப்பை படியில் தள்ளிவிட்டு கொலை பண்ணதும் அவர் தான். ஜென்னா மேலே சந்தேகம் வந்தனால ஹீரோயின் நேராக கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் கதவை தட்டுறாங்க. நைட்டு நீ எங்கே இருந்தேன்னு ஹீரோயின் கேட்க, அது உங்களுக்கு தேவையில்லை, இருந்தாலும் சொல்கிறேன், பியானோ சொல்லி கொடுக்க போயிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வீட்டுக்கு வந்தேன்னு ஜென்னா சொல்கிறாங்க. சரி ஜோஷ்வா எங்கே இருந்தான்னு ஹீரோயின் கேட்க, எதுக்கு இப்படி கேள்வி கேட்குறீங்கன்னு ஜென்னா புரியாத மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. என் ஃப்ரெண்டு இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கா, நீ ஜோஷ்வா உன்னோட ஆள் 3 பேரில் யாருக்கும் அதை பற்றி கண்டிப்பாக தெரியும், உண்மையை சொல்கிறியா இல்லை போலீஸை கூப்பிடுவான்னு ஹீரோயின் மிரட்டுறாங்க. அதுக்கெல்லாம் ஜென்னா அசரவே இல்லை. நானே இன்றைக்கி போலீஸ்கிட்ட பேசிட்டேன், உங்கள் வீட்டில் திருடினது ஹோலியோட பாய் ஃப்ரெண்ட் தான்னு ஜென்னா புதுசாக ஒரு கதையை கட்டி விடுறாங்க. ராபரியில் பாய் ஃப்ரெண்டை ஃப்ரேம் பண்ணுறதுக்காக தான் ஹோலியோட பர்ஸை பாய் ஃப்ரெண்டோட வீட்டில் போட்டிருக்காங்க போல். இது தெரியாமல் ஹீரோயினும் ஹோலியும் பாய் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே டிடெக்டிவ் கட்டிலுக்கு அடியில் அந்த பர்ஸை கண்டுபிடிச்சி பாய் ஃப்ரெண்ட் கிட்டே இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காரு.
நான் திருடவே இல்லை, பர்ஸ் எப்படி இங்கே வந்துச்சுன்னு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு பாய் ஃப்ரெண்ட் கத்திக்கிட்டு இருக்காரு. இது என்னோட பர்ஸ் தான்னு ஹோலி கன்ஃபார்ம் பண்ணவும் பாய் ஃப்ரெண்டை டிடெக்டிவ் அரெஸ்ட் பண்ணுறாரு. தன்னை யாரோ நல்லா மாட்டி விட்டுருக்காங்கன்னு பாய் ஃப்ரெண்டுக்கு புரியுது. அந்த பதட்டத்திலேயே ஒரு உண்மையை கன்ஃபர்ஸ் பண்ணுறாரு. ஹோலி ஜாயின் பண்ண அந்த யூனிவர்சிட்டிக்கு கம்ப்ளைண்ட் லெட்டர் அனுப்புனது பாய் ஃப்ரெண்ட் தான். ஹோலி வேறு ஊருக்கு போகக்கூடாதுன்னு அப்படி பண்ணிக்காரு. இவரை விட மற்றவங்க முன்னேறினா இவருக்கு பொறுக்காது போல. அட்ட பாவின்னு சொல்லி ஹோலி ஹீரோயினை கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. ராபினி விஷயத்தில் பாய் ஃப்ரெண்டை ஃப்ரேம் பண்ண தெரியாமல் ஹீரோயின் ஜென்னா கிட்ட வந்து சாரி கேட்குறாங்க. பரவாயில்ல விடுங்க, நல்லவங்களுக்கே காலம் இல்லைன்னு ஜென்னா ஓவராக நடிப்பு போடுறாங்க. சிங்கிள் மாமா இருந்து பையனை கஷ்டப்பட்டு வளர்த்துட்ருக்கீங்க, உங்களை போய் தப்பாக நினச்சிட்டேனேன்னு ஹீரோயின் ஜென்னாவை புகழ்ந்து பேசுகிறாங்க. நாளைக்கு நைட்டு ஃபண்ட் ரைசிங் ஈவெண்ட்டை ஹீரோயின் நடத்தி ஆகணும். ஃப்ரெண்டு வேறு ஹாஸ்பிட்டலில் இருக்கறனால ஹீரோயினுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. நீங்கள் ஈவெண்ட்டை தைரியமாக நடத்துங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு ஜென்னா சொல்ல ஓகேன்னு சொல்லி ஹீரோயினும் ஜென்னாவும் ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஃப்ரெண்டை பார்க்குறாங்க. ஃப்ரெண்டு இப்போ கண் முடிச்சிட்டாங்க. ஜென்னாவை பற்றின உண்மையை சொல்லான்னு ஃப்ரெண்டு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோயின் ஃப்ரெண்டை பேச விடாமல் ஜென்னாவை பற்றி நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், இப்போ எல்லாம் சரியாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. நைட்டு ஃபண்ட் ரைசிங் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயின் வெட்டிங் ரிங்கை கழட்டி ட்ராயரில் வச்சிடறாங்க. ஏன்னா ஃபவுண்டேஷனோட ஓனருக்கு ஹீரோயின் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஹீரோயினும் மூவ் ஆன் ஆகி புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி யோசிக்கிறாங்க. ஈவெண்ட்டில் ஜென்னா பியானோ வாசிக்கிறாங்க. அப்போ ஜோஷ்வா ஹோலி கிட்டே போய் வெளியே வான்னு கூப்பிட்றான். ஹோலி என்ன விஷயம்னு கேட்டுக்கிட்டே அவன் பின்னாடியே போகிறாங்க. வீட்டுக்கு பின்பக்கம் போனதுமே ஹூடி போட்ட ஸ்ட்ரேஞ்சர் வந்து ஹோலியை பிடிச்சிட்டு தூக்கிட்டு போகிறான். இதுதான் ஓப்பனிங் சீனில் நம்ம பார்த்தோம். ஹோலியை தூக்கிட்டு போனது வேறு யாரும் இல்லை, மெக்கானிக்கு. அதுக்கு ஜோஷ்வா தான் ஹெல்ப் பண்ணிக்கான். குதிரை இருக்கிற ஷெட்டில் ஹோலியை சேரில் கட்டி போடுறாங்க. இங்கே என்ன நடக்குது, ஏன் இப்படி பண்ணுறேன்னு ஜோஷ்வா கிட்ட ஹோலி கேட்குறாங்க. இதுக்கு ஜோஷ்வானால் பதில் சொல்ல முடியல. அப்போ மெக்கானிக் அங்கே வந்து ஜோஷ்வா தனியாக கூப்பிட்டு இவ பிரச்சனை பண்ணால் கொன்னுடுன்னு சொல்கிறான். இதெல்லாம் அவசியமானு ஜோஷ்வா கேட்க மெக்கானிக்கு ஜோஷ்வாவோட கழுத்தில் கத்தியை வச்சு நான் சொல்கிறத கேட்டால் உனக்கு நல்லதுன்னு மிரட்டிட்டு போகிறாரு. ஹோலி ஹெல்ப்னு கத்தவும் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஜோஷ்வா ஆயுதத்தை எடுக்கிறான். தான் பண்ணுறது தப்புன்னு ஜோஷ்வாக்கே தெரியுது. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் இப்படி பண்ணுறான். வேறு யாருக்காகவும் நீ தப்பு பண்ணாத, நம்ம சேர்ந்து எஸ்கேப் ஆகலாம், நான் உன்னோட ஃப்ரெண்டு தானேன்னு ஹோலி சொல்கிறாங்க. எல்லாருமே என்னை ஒரு க்ரீப்பாக தானே பார்க்குறீங்க, நான் எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஜோஷ்வா கோவப்படுறான். இதே நேரம் ஹீரோயின் ஹோலியை காணோன்னு ஜென்னா கிட்ட கேட்குறாங்க. ஹோலி உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு வெளியே ஒர்க் ஷாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு ஜென்னா சொல்லவும் ஹீரோயின் அங்கே போகிறாங்க. அங்கே பார்த்தா மெக்கானிக் நின்றுட்டுருக்காரு. பின்னாடியே ஜென்னா வந்து கதவை சாத்துறாங்க. ஹோலி எங்கன்னு ஹீரோயின் கேட்க அவள் சேஃபாக தான் இருக்கான்னு சொல்லி வீடியோ காலில் ஹோலியை மெக்கானிக் காட்டுறாரு. ஹெல்ப்னு ஹோலி கத்துறதை பார்த்து ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. ஹோலியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் ஜோஷ்வா மேலே வெறுப்பாக இருந்தது உண்மைதான். அவன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு ஹோலியோட பேக்கில் எதையோ தேடினதை பார்த்து தான் கோவத்தில் அவனை திட்டினாங்க. அன்றைக்கி பேக்கில் என்ன தேடினான்னு இப்போ ஹோலி கேட்குறாங்க. உன்னோட அல்ஜீப்ரா ஹோம்ஒர்க்கை பார்க்க தான் வந்தேன்னு ஜோஷ்வா சொல்கிறான். ஏன்னா ஜோஷ்வாக்கு அல்ஜீப்ரா புரியாமல் இருந்திருக்கு. அதை கேட்குறதுக்கு தான் அன்றைக்கி ஜோஷ்வா ட்ரை பண்ணான். ஆனால் அதுக்குள்ளே பாய் ஃப்ரெண்ட் வம்பெழுத்து பிரச்சனையாயிடுச்சு. ஜோஷ்வாவை தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுக்காக இப்போ ஹோலி சாரி கேட்குறாங்க. ஜோஷ்வாவை சமாதானப்படுத்தி இப்போ என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கல ஹோலி ட்ரை பண்ணுறாங்க. இதே நேரம் ஒர்க் ஷாப்பில் ஹீரோயினை மெக்கானிக்கும் ஜென்னாவும் சேர்ந்து மிரட்டுறாங்க. ஜென்னா அவ்வளோ நல்லவங்க இல்லைன்னு ரியலைஸ் பண்ணி தான் ஹஸ்பண்ட் பிரேக்கப் பண்ணியிருக்காரு. அவங்களால பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் வாரம் $1000 பே பண்ணியிருக்காரு. அவர் இறந்ததுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட கிடைச்சதை வாங்கிட்டு போகலான்னு ஜென்னா பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹீரோயின் ஜோஷ்வா மேலே இறக்கம் காட்டுறதை பார்த்ததுக்கப்புறம் தான் கூடவே இருந்து மொத்தமாக சுருட்டிட்டு போயிடலான்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் ஹீரோயினோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற $1 மில்லியன் பற்றி தெரிய வந்திருக்கு. அந்த பணத்தை டொனேட் பண்ணுற பிளானில் ஹீரோயின் இருந்தாங்கல்ல, அவ்வளோ பணத்தை டொனேட் பண்ணுற அளவுக்கு நீ பணக்காரியான்னு ஜென்னா கேட்குறாங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் தரேன், ஹோலியை மட்டும் விட்டுருங்கன்னு ஹீரோயின் கெஞ்சுறாங்க. மெக்கானிக்கு லேப்டாப் ஓப்பன் பண்ணி அந்த $1 மில்லியன் என்னோடய ஆஃப்ஷோர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு சொல்கிறாரு. ஹீரோயினும் வேறு வழி இல்லாமல் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ரெடி ஆகுறாங்க. இதே நேரம் ஹோலி ஜோஷ்வாவோட மனசை மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. உங்கள் அம்மா உன்னை மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நீ தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போயிடாதன்னு ஹோலி சொல்ல ஜோஷ்வா கொஞ்சம் அமைதியாகிறான். ராபரி கேஸில் பாய் ஃப்ரெண்டை ஃப்ரேம் பண்ணதை ஜோஷ்வா ஒத்துக்கிறான். ஜென்னா சொல்லி தான் பர்ஸை கொண்டு போய் பாய் ஃப்ரெண்டோட வீட்டில் ஜோஷ்வா போட்டிருக்கான். உன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு ஹோலி ஆறுதலாக பேசுகிறாங்க. உங்கள் அம்மா கிட்டே எதையோ வாங்குறதுக்காக தான் எங்கள் அம்மா இப்படி பண்ணுறாங்கன்னு ஜோஷ்வா சொல்லவும் எங்கள் அம்மாவை காப்பாற்றணும், தயவு பண்ணி என்னை விடுன்னு ஹோலி அழுகிறாங்க. இதே நேரம் ஹீரோயின் மெக்கானிக் சொன்ன அக்கௌண்ட்டுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அமௌண்ட்டு பெருசுங்கனால பேங்க்லேருந்து கால் வரும். ஹீரோயின் கன்ஃபார்ம் பண்ணால் தான் ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட் ஆகும். ஸோ அந்த காலுக்காக மெக்கானிக் வெயிட் பண்ணுறாரு. இங்கிட்டு பணம் வரப்போகிற குஷியில் ஜென்னா ஹீரோயின் கிட்ட போய் ஓவராக பேசுகிறாங்க. உன் ஹஸ்பண்டை உன்கிட்ட இருந்து எடுத்தேன், வெட்டிங் ரிங்கை எடுத்தேன், இப்போ பணத்தையும் எடுக்க போகிறேன், உன்னால் என்ன பண்ண முடியும்னு ஜென்னா திமிரா சொல்ல
ஹீரோயின் டென்ஷன் ஆகி தலையை வச்சு ஜென்னாவோட முகத்தில் அடிக்கிறாங்க. ஜென்னா அன்கான்ஷியஸ் ஆகி விழுகவோ அதை பார்த்த மெக்கானிக்கு கத்தி எடுத்து ஹீரோயினை குத்த ஓடி வராரு. அப்போ ஜோஷ்வா பின்னாடி வந்து மெக்கானிக்கை குத்தி கொலை பண்ணிடுறான். ஜோஷ்வா பேசிக்காக நல்லவன்னு ஹோலிக்கு தெரியும். அதனால தான் எது நல்லதுன்னு அவனுக்கு புரிய வச்சிட்டாங்க. ஹோலி ஓடி வந்து ஹீரோயினை ஹக் பண்ணுறாங்க. அப்போ பேங்க்லேருந்து கன்ஃபர்மேஷன் கால் வருது. அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரை கேன்சல் பண்ண சொல்லிவிட்டு போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கிளைமேக்ஸில் ஹோலிக்கு யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் ஆகுது. ஜோஷ்வா அடாப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அன்பு காட்ட அவனும் இருப்பான்னு ஹோலி சொல்ல, லைஃப்பில் எல்லாருக்குமே செகண்ட் சான்ஸ் கிடைக்கும்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹோலி ஆசைப்பட்ட அந்த எல்லோ கலர் ஜீப் அவங்களுக்கு கிடச்சிச்சு. அதில் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்புறாங்க. ஹீரோயின் கூட ஃபவுண்டேஷன் ஓனர் இருக்கார். ஜோஷ்வா இனிமேல் இவங்களோட பொறுப்பில் தான் இருக்க போகிறான். தன்னோட அப்பா வளர்த்த குதிரை மேலே ஏறி ஜோஷ்வா சந்தோஷமாக ரைட் பண்ணுறான். அவனுக்கு டாட்டா சொல்லிவிட்டு ஹோலியும் கிளம்புறாங்க. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.